நவராத்திரியை ஒட்டி மதுரையில் திமுக அரசின் முன்னோடி திட்டங்களை வெளிப்படுத்தும் விதமான கொலு பொம்மைகளை வைத்து ஒரு குடும்பத்தினர் அசத்தியுள்ளனர். கொலுவின் சிறப்பம்சமாக அதில் 4000 பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த அசோகன் கடந்த 22 ஆண்டுகளாக நவராத்திரியின் போது கொலு பொம்மைகள் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதற்காக வீட்டின் மாடி பகுதியை கொலு பொம்மைகள் வைக்கும் இடமாகவே மாற்றியுள்ளார். இந்த ஆண்டு ஸ்ரீரங்கம் அரையர் சேவை, அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி, மீனாட்சி திருக்கல்யாணம், மைசூர் தசரா உள்ளிட்டவைகளை குறிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மதத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் கொலு பொம்மைகளுடன் குரான், இயேசு பொம்மைகளும் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. பெரியார் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் கொலுவில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் திமுக அரசின் முன்னோடி திட்டங்களான காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம் உள்ளிட்டவைகளும் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. இதனை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். அண்மையில் அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வந்ததும் கொலுவில் நினைவு கூறப்பட்டுள்ளது. பழனியில் நடைபெற்ற முருகன் மாநாடு தொடர்பான படங்களும் இடம்பெற்றுள்ளன. நான் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கொண்டு வந்து பழைய காந்தியிலேருந்து ஆரம்பித்து நடப்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரையும் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களும் வந்து நாட்டுக்கு வந்து என்னென்ன செஞ்சாங்க, அதாவது சமூக சிந்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பேசுவதற்கு காரணம் வந்து அந்த மாதிரி தலைவர்கள் இருக்க கண்டு தான் வந்து எல்லாமே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதை வந்து மறுக்கவே முடியாது. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம சவுத்தை பொறுத்த மட்டுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து ரொம்ப அட்வான்ஸாக போனதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இந்த திராவிட கலாச்சாரங்கிறது. கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பொம்மைகளை வாங்கி கொலு வைத்து வரும் அசோகன் மற்றும் அவரது மனைவியை அந்த பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.